Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க first time நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா don't forget to subscribe our YouTube channel and don't forget to press the bell icon. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா as well as SBI SBI prelims and mains baseல வந்துட்டு மெமரி பேஸ்ட் பேப்பர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்துட்டு நாங்க அப்டேட் பண்ற ரெகுலரா டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்க கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்னைக்கு என்ன என்ன அப்படின்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அந்த பேர்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆபரண்ட். ஆபரண்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஆட்ஜெக்டிவ். ஆபரண்ட் அப்படின்னா இட்ஸ் an adjective. இதுக்கு மீனிங் என்ன? டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃப்ரம் வாட் இஸ் typical or usual. டைப்பிக்கல் ஆர் யூஷுவல். அதாவது இப்ப என்ன சொல்றது, இப்ப நம்ம ரெகுலரா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப திடீர்னு வந்து அவங்க ஒரு நாள் வித்தியாசமா அவங்களோட கேரக்டர்ல இல்லாம ஒரு அதர்வைஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாங்க, ஸ்ட்ரேஞ்சர் சம்திங் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆபரண்ட். யூஸ்வலா இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர்ல இருந்து வேற ஒரு கேரக்டருக்கு டிஃபர் ஆகி வேற ஒரு கேரக்டருக்கு சேஞ்ச் ஆகி இருக்கும்போது அந்த அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன ஆபரண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஆப்ஷன் வைஸ் எது வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இன்ஏன் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்ஏன் அப்படின்னா என்னன்னா, இன்ஏன் அப்படின்றது சில்லி. இன்ஏன் அப்படின்னா சில்லியா பிஹேவ் பண்றது. இங்க என்ன இருக்கு? ஜென்ரலா இருக்கிறதுல இருந்து டிஃபரா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இன்ஏன் சிஸ்டமேட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, அனோமாலஸ் அப்படின்னா டீவியேட்டிங் ஃப்ரம் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆர் நார்மல் ஆர் எக்ஸ்பெக்டட். இதுக்கு என்ன மீனிங்னா டீவியேட்டிங் ஃப்ரம் வாட் இஸ் எது ஸ்டாண்டர்ட் எது நார்மல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் எது ஸ்டாண்டர்டா இருக்கு எது நார்மல் அப்படின்னு டீவியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அனாமலஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபியூசிவ். அபியூசிவ் இஸ் நத்திங் பட் அபியூசிவ்னாலே தெரியும்ல, அபியூசிவா பிஹேவ் பண்றது, அது மாதிரி அம்மாரலா இருக்கிறது அபியூசிவ். ஓகே, சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னன்னா, சிஸ்டமேட்டிக்னா அந்த ஆர்டர், இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டர்ல இருக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அனாமலஸ் அப்படின்னா டிவியேட்டிங் ஃப்ரம் வாட் எது ஸ்டாண்டர்ட் எது நார்மலா இருக்குன்னு காட்டுறது அனாமலஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அம்யூலெட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட் கையில கொடுத்து, இப்ப ஒரு சில பிளேசஸ் எல்லாம் நடக்கும்ல, பேய் பிடிச்சிச்சு தாயத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஆர்னமெண்ட் கொடுத்து ஈவில் கிட்ட இருந்து நம்மள வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக கொடுக்குற ஒரு ஒரு திங்குக்கு பேர் தான் வந்துட்டுன்னா அம்யூலண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்யூசிவ் அம்மாரல் தெரியும். ஓகே, அப்ஸ்டைன் அபேண்டனா இருக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டீவியன்ட் அப்நார்மல் அப்படின்னா சேம் திஸ் இஸ் வாட் யூஸ்வலா இருக்கிறத விட அப்நார்மலா இருக்கிறது. யூஸ்வலா ஒரு ஸ்டேட் ஆஃப் பீங்ல இருக்கிறத விட அப்நார்மலா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன டீவியன்ட். ஓகேவா? சோ அப்போ சில்லி இது இங்க மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் அனாமலஸ் இது மேட்ச் ஆகுதா? இது வந்து வேரி பண்ணி பாக்குறது. சோ இதுவும் இங்க மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் அபியூசிவ் மேட்ச் ஆகல. அப்ஸ்டைன் அபேண்டன் மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க டீவியன்ட் அப்நார்மல். சோ அப்பரண்ட் அப்படின்னாலே என்ன? யூஸ்வலா இருக்கிறத விட டிஃபரா இருக்கிறது. அப்நார்மல் அப்படின்னாலே என்ன? யூஸ்வலா இருக்கிறத விட அப்நார்மலா இருக்கிறது. ஓகேவா? சோ அப்ப தான் வந்துட்டு என்ன இதுக்கு மேட்ச் ஆகுது. சோ அபரண்ட் அப்படின்றதுக்கு deviant abnormal is the right one. Okay, next one is meticulous. Meticulous is what? First அந்த ஒரு வேர்ட் வருதுன்னா அந்த வேர்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தறணும். மெட்டிகுலஸ் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் an adjective. It means was very careful. ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா, ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன மெட்டிகுலஸ். ஓகேவா? சோ சோ இது எந்த எந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கன்சைன்ஷியஸ் அப்படின்னா அதாவது விஷிங் டு டூ
wishing to do one's duty thoroughly. ஒருத்தவங்க வேலையை வந்துட்டு தரோவா பண்ண சொல்லி விஷ் பண்றது, விஷிங். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் கன்சென்ஷியஸ். நெக்ஸ்ட் ஸ்க்ரப்ச்லெஸ். ஸ்க்ரப்ச்லெஸ் அப்படின்னா ஸ்க்ரப்ச்லெஸ் இஸ் வாட்? ஸ்க்ரப்ச்லெஸ் இஸ் வாட்? கேர்ஃபுல். Scrupulous is what? Careful and thorough. Completely. Okay, wow. Scrupulous is what? Careful and thorough. Okay, wow. Next. Okay, nemesis. Nemesis அப்படின்னா inescapable. Inescapable. Okay, wow. Next one, slapdash. Slapdash அப்படின்னா slapdash is what? Carelessly. Slapdash is what? Carelessly. Okay, next one is skeptic. Skeptic அப்படின்னா டவுட், டவுட்ஃபுல்லா இருக்கிறது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லாப்பி. ஸ்லாப்பி அப்படின்னா ஸ்லாப்பி அப்படின்னா அன்டைடி, அன்டைடியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கெப்டிக் ஆப்போசிட் ஸ்டிஞ்சென்ட். ஆப்ளிகேட்டரி ஸ்க்ரூட்டினி. ஸ்க்ரூட்டினியா எக்ஸாமின் பண்றது. ஆப்ளிகேட்டரி அப்படின்னா லூஸா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ மெட்ரிகுலஸ் அப்படின்ற வேர்டுக்கு எந்த வேர்ட் மேட்ச் ஆகுது? மெட்ரிகுலஸ் அப்படின்றது வெரி கேர்ஃபுல். ஸோ வெரி கேர்ஃபுல் அப்படின்றதுக்கு எங்க வருது? இங்கே டியூட்டியை பத்தி பேசுறாங்க, இது வராது. ஸ்க்ரப்சுலஸ் இஸ் வாட்? ஸ்க்ரப்சுலஸ் இஸ் கேர்ஃபுல், தர. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ரூட்டினி எக்ஸாமின், இதுவும் வராது. ஸ்கெப்டிக் அப்படின்னா டவுட். ஸ்ட்ரிஞ்சன்னா டவுட்லெஸ். ஸோ இதுவும் வராது. ஸ்லாப்பி அப்படின்றது அன்டைடி. சப்சர்வியன்ட் அப்படின்றது டைடி. ஓகேவா? ஸோ இதுவும் வராது. ஓகேவா? ஸோ ஸ்க்ரப்சுலஸ் அப்படின்றதா வந்துட்டு என்ன, கேர்ஃபுல்லாவும் தரவும் இருக்கிறது. ஸோ அந்த கேர்ஃபுல் தான் வந்துட்டு என்ன, இந்த மெட்டிகுலஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொஸ்டினுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்க்ரப்சுலஸ், ஸ்பிளான்டாஷ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ ஸ்க்ரப்சுலஸ் அப்படின்றது கேர்ஃபுல், ஸ்பிளான்டாஷ் அப்படின்றது கேர்லெஸ். ஓகேவா? ஸோ மெட்டிகுலஸ்க்கு, மெட்டிகுலஸ் அப்படின்ற ஆட்ஜெக்டிவ், வெரி கேர்ஃபுல் அப்படின்ற மீனிங்க்கு பி ஆப்ஷன் தான் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஓகேவா? Okay, next one is eccentric. Eccentric is what? Eccentric is what? It's an adjective. So இதுக்கு பேர் என்ன அப்படின்னா strange behavior. Strange behavior. யூசுவலா இருக்கிறத விட உங்க பிஹேவியர் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு அப்படின்னா that is what eccentric. ஓகேவா? ஓகே. பெக்யூலியர். பெக்யூலியர் அப்படின்னா என்னன்னா பெக்யூலியர் is what? Strange. நெக்ஸ்ட் பிசேர். பிசேர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்துட்டு என்ன எப்படி வருது? இதோட மீனிங் தான் இங்கே வருது. இதோட மீனிங் தான் இங்கே வருது, ஆப்போசிட் வரல. நெக்ஸ்ட் ஆல்ட்ருயிஸ்டிக். ஆல்ஃபிஷ். ஆல்ட்ருயிஸ்டிக் அப்படின்னா அன்செல்ஃபிஷ். மெக்னானிமஸ் அதே மாதிரி. மெக்னானிமஸ், ஜெனரஸ் சேம் அதே மாதிரி. ஃபர்கிவிங் குவாலிட்டியில இருக்கிறவங்க பேர் தான் வந்துட்டு என்ன, மெக்னானிமஸ். ஓகேவா? ஸோ அல்ட்ருயிஸ்டிக், altruistic, magnanimous, ஸோ ரெண்டுமே சிமிலரான மீனிங் தான். ஓகே. ஆட்டோகிராட்டிக் அப்படின்னா இட்ஸ் ரூலர் கவர்மெண்ட், அது மாதிரி வரும். ஓகேவா? ப்ளோட்டட் அப்படின்னா ஸ்வாலன், ஸ்வாலன் அப். ப்ளோட்டட் அப்படின்னா ஸ்வாலன் வித் கேஸ் ஆர் ஃப்ளூயிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கேப்பேஷியஸ். கேப்பேஷியஸ் அப்படின்னா ரூமி அப்படின்னா ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன்சைட், நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேப்பேஷியஸ். சாஸ்ட் அப்படின்னா சிம்பிளா இருக்கிறது, ரொம்ப ஆடம்பரமா அது மாதிரி ரொம்ப ஆர்னமெண்டலா இல்லாம சிம்பிளா இருக்கிறது. நெக்ஸ்ட் கம்ப்ரெஸ். கம்ப்ரெஸ்னா கம்ப்ரெஸ் பண்ணி இருக்கிறது, இல்லெஜிமேட். ஓகேவா? ஸோ இப்போ இது எது வந்து இங்க மேட்ச் ஆகுது பாருங்க. எசென்ட்ரிக் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்னு பார்த்தாச்சு. ஸோ பெக்யூலியர் இஸ் வாட்? ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்ச். பிசேர் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறது. நெக்ஸ்ட் ஆல்ட்ருயிஸ்டிக் அப்படின்றது அன்செல்ஃபிஷ். மெக்னானிமஸ் அப்படின்றது ஜெனரஸ். இதுவுமே சிமிலரா தான் இருக்கு. ஆட்டோகிராட்டிக் அப்படின்னு ஆட்டோக்ரசி, ஆட்டோகிராட்டிக் அப்படின்னு கவர்மெண்ட் ரிலேட்டடா வருது. ஓகேவா? ரூரல் அது மாதிரி. ப்ளோட்டட் அப்படின்றது ஸ்வாலன் வித் கிளாஸ் ஆஃப் ஃப்ளூவிட், கேஸ் ஆஃப் ஃப்ளூவிட். ஓகேவா? ஓகே. கேப்பேஷியஸ் அப்படின்றது ரூமி. சாஸ்ட் அப்படின்றது சிம்பிள். கம்ப்ரஸ் பண்ணிருக்கிறது இல்லெஜிட்டிமேட். ஓகேவா? ஸோ இப்போ எது இங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா பெக்யூலியர் பாருங்க, ஸ்ட்ரேஞ்ச், இதுதான் வந்துட்டு இங்க மேட்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன, எலிமினேட்டட். பிகாஸ் எசென்ட்ரிக் இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான வேர்ட் எதுனா பெக்யூலியர், பிசேர். பிசேர் மீன்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஓகேவா? ஓகே. Okay, next one is ecstasy. Ecstasy is what? It's a noun. Ecstasy is a noun. The feeling of great happiness. The feeling of great happiness. Okay, wow. Okay.
ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இல்லூஷன் அண்ட் ஹல்லூசினேஷன். இல்லூஷன், ஹல்லூசினேஷன் என்ன அப்டின்னா, இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இல்ல. அதாவது உங்க அப்ஸ்ட்ராக்ட் மைண்ட்ல வந்துட்டு எப்டி இருக்கும்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப வொரி பண்றீங்க. ரொம்ப ஒரு விஷயத்துக்காக ரொம்ப லாங்கிங்கா இருக்கிறீங்க அப்டின்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அங்க அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியலா அது இருக்காது. தட் இஸ் வாட் illusion. பிரம்ம அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் கால்ட் illusion and hallucination. ஓகேவா? ஸோ இங்க இங்க வந்து கிரேட் ஹாப்பினஸ் தான் இங்க சொல்லுது. ஸோ இது வந்து இங்க மேட்ச் ஆகுற மாதிரி இல்ல. ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் எஃபெக்சுவல் இஸ் வாட் எஃபெக்டிவ். Effectual is why effective result, effective way. That is what effectual. Hilarity is nothing but hilarious, funny. Okay, wow, hilarious. Okay, wow. Next one is garbled. Garbled is what? Reproduce. Garbled is what? Next one is rapture. Rapture is what? Joy. Okay, fatuous. Fatuous is what? Silly and pointless. Silly and erudite அப்படின்னா having showing great knowledge of learning. Showing great knowledge of learning. ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸ்டாசி அப்படின்றது இட்ஸ் a noun. ஃபீலிங் ஆஃப் கிரேட் ஹாப்பினஸ். எக்ஸ்டாசி இட்ஸ் அ நவுன். அதோட மீனிங் என்னன்னா கிரேட் ஹாப்பினஸ். ஓகேவா? ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டாசி. ஸோ இல்லூஷன் பிரம்ம அப்படின்றது இது இங்க மேட்ச் ஆகாது. ஸோ திஸ் வில் பி ராங். எஃபெக்சுவல் ஹிலாரிட்டி. எஃபெக்டிவ் ஹிலாரிட்டி இஸ் ஹிலேரியஸ். இதுவும் மேட்ச் ஆகாது. கார்பிள்ஸ் ரீப்ரொடியூஸ். இதுவும் மேட்ச் ஆகாது. ராப்சர் insouciance, rapture, it's what? Joy is what? Happiness. So இது இங்க exactly match ஆகும். Next, factus அப்படின்னா pointless, silly இருக்கிறது. Next, and innocence. So rapture and innocence is the right. So this is what? Joy and happiness. Erudite அப்படின்றது showing great knowledge of learning. Learning-க்கும் இதுக்கும் இங்க எதுவும் இல்லை. ஓகேவா? Next, silly, pointless-க்கும் இங்க எதுவும் இல்லை. So D-யும் வராது. So D will be the right option. So ecstatic, it's a noun. The feeling of great happiness. இதுக்கு என்ன option? Exact option அப்படின்னா rapture and insouciance. Okay, so rapture அப்படின்றது என்ன? It is what? Joy. Okay, next one is impunity. It's a noun. Impunity is what? It's a noun. Exemption from punishment. ஓகேவா? அதாவது ஒரு பனிஷ்மெண்ட்ல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு இம்பியூனிட்டி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க. லிவிட், மார்பிட், டிஸ்பென்ஷன், நல்லிஃபை, இன்கார்சரேஷன், கேப்டிவிட்டி, சால்வேஷன், இன்காங்க்ரியூஸ், கிண்ட்ரட், அப்சசிவ். ஓகேவா? ஸோ லிவிட் அப்படின்னா என்னன்னா ஃபியூரியஸ்லி ஆங்கிரி, ரொம்ப கோபமா இருக்கிறது. ரொம்ப கோவமா இருக்கிறது. ஓகேவா? ஸோ மார்பிட் அப்படின்னா அன்பிளசன்ட், ரொம்ப அன்இன்ட்ரெஸ்ட், அன்பிளசன்டா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கார்சரேஷன் அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட். ஓகேவா? ஸோ கேப்டிவிட்டி அப்படின்றது அடிமை, அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள அடிமையா இருக்கிறது. இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா அந்த அதுல இருந்து ஒரு ரிலீஃப். ஓகேவா? ஸோ அப்படின்னா exemption from rule. ஓகேவா? நெக்ஸ்ட் சால்வேஷன் அப்படின்னா டெலிவரன்ஸ் ஃப்ரம் லாஸ். ஓகே. லிவிட் அப்படின்னா ஆங்கிரி, மார்பிட் அப்படின்னா அன்பிளசன்ட், டிஸ்பென்ஷன் அப்படின்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் ரூல், இன்கார்சரேஷன் அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட். ஓகேவா? ஸோ கேப்டிவிட்டினா அடிமையா இருக்கிறது, இன்கார்சரேஷன் இம்ப்ரிசன்மெண்ட். சால்வேஷன் இஸ் வாட்? டெலிவரன்ஸ் ஃப்ரம் லாஸ். அந்த லாஸ் ஒரு இதுல இருந்து டெலிவரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிண்ட்ரட் இஸ் வாட்? ரிலேட்டட். நெக்ஸ்ட் அப்சசிவ் அப்படின்னா நேச்சர் ஆஃப் அன் அப்சஷன். ஸோ இப்போ எது இங்க மேட்ச் ஆகுது? ஆங்கிரி மேட்ச் ஆகுதா? ஆல்ரெடி என்ன? இம்பியூனிட்டி அப்படின்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். ஸோ லிவிட் இங்க மேட்ச் ஆகல. டிஸ்பென்ஷனும் இங்க மேட்ச் ஆகல. டிஸ்பென்ஷன் அன்பிளசன்ட் இருக்கு, இதுவும் மேட்ச் ஆகல. கிண்ட்ரட் அப்படின்னா ஜஸ்ட் ரிலேட்டடா இருக்கிறது, அப்சஷன், இதுவும் மேட்ச் ஆகல. சால்வேஷன் டெலிவரன்ஸ் ஃப்ரம் லாஸ்ல இருந்து சால்வேஷன். ஸோ இதுவும் மேட்ச் ஆகல. இங்க பாருங்க, இன்கார்சரேஷன் அப்படின்றது என்ன? இன்கார்சரேஷன் இம்ப்ரிசன்மெண்ட்.
சோ இதுதான் வந்துட்டு ஏன்னா imprisonment அதாவது exception from punishment. இதுதான் வந்துட்டு என்ன இங்க மேட்ச் ஆகும். ஓகேவா? சோ impunity is a noun. Exemption from punishmentக்கு எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா incarceration captivity is the right option. ஓகேவா? ஓகே. ஓகே. that's it with the session friends. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And don't forget to press the bell icon and don't forget to subscribe the channel. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.